பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல குரு பகவான் வந்து உட்காரும் போது பூர்வீக ஜென்மாக்கள்ல நம்ம என்னென்ன நற்பலன்கள் செஞ்சோமோ துணை நல்ல விஷயங்களுக்கான நற்பலன்களையும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசியாதிபதி குரு பகவான் தான். அவன் வந்து உங்களுக்கு லாட் ஆஃப் 1 and 10 கண்டிப்பா உங்கள நீங்க நிறைய மாத்திட்டீங்க. பாக்கியஸ்தானத்துல உங்க ராசியாதிபனோட பார்வை அப்புறம் என்னங்க கவலை, ஏதோ ஒரு விதத்துல எனக்கு குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்குங்க. மீன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த அதிசார குரு பேச்சு என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா, குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதாவது கடகம் உங்களுக்கு 5ஆம் பாவம், 5ஆம் பாவத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. இந்த 5ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம். பொதுவா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல குரு பகவான் வந்து உட்காரும் போது பூர்வீக ஜென்மாக்கள்ல, அதாவது நம்மளோட பூர்வீக எடுத்த பிறப்புகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த பூர்வ ஜென்மாக்கள்ல நம்ம என்னென்ன நற்பலன்கள் செஞ்சோமோ நல்ல விஷயங்கள் செஞ்சோமோ அத்துணை நல்ல விஷயங்களுக்கான நற்பலன்களையும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல இந்த 5ஆம் பாவம் அப்படின்றது வந்து பாருங்க, நம்மளுக்கு பூர்வீக சொத்து பத்து வீடு வாசல் தோப்பு துறவெல்லாம் இருக்கு. ஆனா எனக்கு எதுவும் இல்லை. எங்க குடும்பத்துக்கு என்னமோ ஏகப்பட்டது இருக்கு. ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு பர்சன் தான், எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றவங்களா நீங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பங்கு அப்படின்றது வரும். எனக்கு பூர்வீகத்துல பெருசா வந்து பாத்தீங்கன்னா தோப்பு இருக்குங்க, வியாபாரம் பண்ணலாம்னு நினைக்கிறேன், பராமரிக்க முடியல, வியாபாரம் பண்ணலாம்னு நினைக்கிறேன், வியாபாரமே ஆக மாட்டேங்குது. இந்த காலகட்டம் வியாபாரம் ஆகும். குழந்தை இல்ல, குழந்தைக்காக வைத்தியம் பண்ணிட்டே இருக்க, நிறைய முறை ஐவிஎஃப் பண்ணிட்டே இக்ஸி பண்ணிட்டு பெருசா சக்சஸ் ஆகல, இந்த காலகட்டம் சக்சஸ் ஆகும். குழந்தைங்களால பெருசா வந்து பாத்தீங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்க. ஏன்னா எங்க குழந்தைங்க எங்களுக்கு மாத்தி மாத்தி 4 பிள்ளைங்க இருக்காங்க, 4 பேரும் பிரச்சனையாவே இருக்காங்க. எந்த புள்ள நல்ல புள்ளனே சொல்றதுக்கு இல்ல. ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஓட்டுற பாம்புல எந்த பாம்பு நல்ல பாம்புன்னே சொல்ற முடியறதுக்கு இல்லைங்க, எல்லாமே பாம்பு தான். அந்த கதை தான் இந்த கதை அப்படின்னு சொல்லலாம். அப்ப பிள்ளைங்களால இருந்து வந்து குழப்பங்களும் மன சஞ்சலங்களும் மனக்குமுறல்களும் மாறக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசியாதிபதி குரு பகவான் தான். அவன் வந்து உங்களுக்கு லாட் ஆஃப் 1 and 10, அதாவது உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்ப கண்டிப்பா உங்கள நீங்க நிறைய மாத்திப்பீங்க. என்கிட்ட இது இருக்கு, இதெல்லாம் என்னோட வீக்னஸா நான் நினைக்கிறேன், அதீத பாசம் வச்சிருக்கேன், அதுதான் என்னோட பிரச்சனை. அந்த பாசத்தை அதீதமா வைக்கக்கூடாது. சில விஷயத்துல கண்டிப்பா இருக்கணும், சில விஷயத்துல பாசமா இருக்கணும். அதீத பாசம் தான் நான் ஏமாறுறதுக்கு காரணம், என்ன நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு மாத்திப்பீங்க. அதே மாதிரி தொழில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேன்மை முன்னேற்றம் எப்படி கிடைக்கும், தொழில்ல நம்ம இந்த மாதிரி டாக்டிக்ஸை யூஸ் பண்ணா நம்மளுக்கு தொழில் அபரிவிதமா மலரும். அந்த டாக்டிக்ஸை யூஸ் பண்றதுக்கு நீங்க கத்துப்பீங்க. சோ இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ்ங்க. அதுக்கும் மேல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குருனோட உச்ச பார்வை 1ஆம் பாவம். நீங்க உங்களை முழுசும் மாத்திக்கிறதுக்கு உங்ககிட்ட இவ்வளவு பொதுவா மீனம் வந்து பாருங்க, ரொம்ப புத்திசாலிகள், அதீத புத்திசாலிகள். குருனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டி, சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால அதீத புத்திசாலித்தனம் இருக்கும். 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுன்ற எண்ணமும் இருக்கும். நிறைய வந்து சேரிட்டி கொடுக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் யாரு அப்படின்னா மீனம். இந்த யூனிசெஃப்க்கு கொடுக்கறது, முதியோர் இல்லத்துக்கு, நம்மளோட பர்த்டே வந்து முதியோர் இல்லத்துல போய் கொண்டாடுறது, தன்னோட திருமண நாள அனாதைகள் ஆசிரமத்துல போய் கொண்டாடுறது, தனக்கு ஒரு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குதா நம்மளோட சக்சஸ் செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு கேன்சர் இன்ஸ்டிடியூஷன்ல போய் செலிப்ரேட் பண்றது, இதெல்லாம் மீனம். அவங்களுக்கு இயற்கையாவே அதெல்லாம் பிடிக்கும். அந்த அளவுக்கு நிறைய நல்ல குணம் உண்டு. அந்த நல்ல குணத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திப்பாங்க. தனக்குள்ள இருக்க சின்ன சின்னோண்டு விஷயங்கள், அது கெட்ட குணம்னு சொல்ல முடியாது, அந்த தேவையில்லாத ஒரு கன்சர்ன்னாலதான், அந்த வீக்னஸ்னாலதான் நான் ட்ராப் ஆகுறேன். அதிகம் வந்து பாத்தீங்கன்னா நான் பாச வைக்கிறேன், அதுதான் என்னோட பெரிய வீக்னஸ், அதை நான் வந்து அதனால நான் ட்ராப் ஆகுறேன், அதை நான் மாத்திக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் உங்களோட வீக்னஸ் அப்படின்னு இருக்கும் பாத்தீங்கன்னா, அதை மாத்திக்கிறதுக்கான காலகட்டம் கம்ப்ளீட்டா இந்த காலகட்டத்துல உங்களை நீங்க வந்து பாத்தீங்கன்னா பக்குவப்படுத்திப்பீங்க, பதப்படுத்திப்பீங்க, மாடிஃபை பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய பிளஸ்ங்க. எப்பயுமே இறைநிலை மேல ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய ராசி தான் தனுசு மீனம் எல்லாமே. ஃபர்ஸ்ட் தனுசு, 2வது தான் மீனம். அப்ப அந்த மீனம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இறை ஆற்றலை வந்து நான் அடையணும், நான் ஜீவ சமாதி போகணும், நான் கோயில்களுக்கு போகணும், வழிபாடு பண்ணணும், தீர்த்த யாத்திரை போகணும், இப்படி நிறைய விஷயம், குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும், இப்படி நிறைய விஷயத்த ஸ்டிக் ஆன் பண்ணுவீங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல உச்ச குருனோட பார்வை 9ஆம் பாவம், பாக்கியஸ்தானத்து குருனோட பார்வை. பாக்கியஸ்தானத்துல உங்க ராசியாதிபனோட பார்வை அப்புறம் என்னங்க கவலை, ஏதோ ஒரு விதத்துல எனக்கு குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்குங்க. எனக்கு வந்து பாருங்க அதிர்ஷ்டம் இல்லாத மாதிரியே தோணுது. ஒரு விஷயத்த ஒரு முறை நான் செஞ்சா நடக்க மாட்டேங்குது, ஒரு விஷயத்த 3 முறை 4 முறை செஞ்சா மட்டும்தான் நடக்குதுங்க அப்படின்னு வருத்தப்பட்ட மீனராசி அன்பர்கள் கவலவே படாதீங்க. இந்த 40 to 45 days, இந்த அப்ராக்சிமேட்லி 45 daysல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு எப்படி நிறைய விஷயங்கள் தொட்டதெல்லாம் நடந்துச்சு,
தொட்டதெல்லாம் தொலைங்குச்சுப்பா, ஒரு வாடி போன செடியை வச்சா கூட அது நல்ல பூத்து குலுங்க ஆரம்பிச்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி காலகட்டம். எல்லா நேரத்திலயும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஃபேவராகவும், உங்களோட சின்சியரா நீங்க உழைக்கிறது, நீங்க வந்து சேரிட்டி கொடுக்கறது, மத்தவங்க கவலையை தன்னோட கவலையா பாவிக்கிறது, இந்த மாதிரி நல்ல குணங்களை தொடர்ந்துட்டே இருங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய வந்து பாசிட்டிவ் எஃபெக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல லாபஸ்தானத்துல குருனோட பார்வை. மீன ராசி அன்பர்கள் நீங்க என்ன வேலை செய்யறீங்க அப்படின்னாலும் அந்த வேலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நீங்க அதீதமா உழைப்பு அப்படின்றத மூலதனமா போடுங்க. ஆட்டோமேட்டிக்கா லாபம் அப்படின்றது பன்மடங்கு பெருகும். அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான சந்தேகமும் வந்து தேவையில்லை. காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு குருவே கேரண்டி. உங்க ராசியாதிபதி உங்களுக்கு லாபத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கான். அப்ப எப்படி நம்ம குலதெய்வம் நமக்கு எதுவுமே கெடுதல் செய்யாதோ அந்த மாதிரி நம்மளோட ராசி அதிபன் லாபஸ்தானத்தை பாக்குறான் அப்படின் போது சாலிடா லாபத்தை பன்மடங்கு கொடுத்துருவான். எந்த விதத்திலும் கெடுதல் உங்களுக்கு செய்யவே மாட்டான். சோ கவலைப்பட வேண்டாம். அதுக்கும் மேல அவன் வந்து நல்லது செய்யக்கூடிய பாவத்துல இருக்கான் இல்லைங்களா? அவன் கெடுதல் செய்யக்கூடிய பாவத்துல இருந்தாலே பெருசா கெடுக்க மாட்டான். அதுக்கும் மேல இப்ப அவன் நல்லது செய்யக்கூடிய பாவத்துல இருக்கா அப்படின் போது அந்த நல்லதை பன்மடங்கா தருவான். சோ இது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல 11ஆம் பாவம் அப்படின்றது லாபஸ்தானம் மட்டும் இல்லைங்க, நம்மளோட மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்ப நம்மளோட மூத்த சகோதர சகோதரிகளோட ஒரு ஃபுல் ஃபிளெட் சப்போர்ட் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். அது எல்லாத்துலயும் பிசிக்கலி, மென்டலி, மாரலி, எக்கனாமிக்கலி நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க கிட்ட சொல்லி வருத்தப்பட்டா, ஐயோ நம்ம தம்பி நம்ம தங்கச்சி வருத்தப்பட்டாலே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் செய்யலாம். அந்த உதவி அப்படின்றது 10 பைசா உதவியானா இருக்கலாம், இல்ல 10,000 உதவியானா இருக்கலாம், இல்ல காசு பணம் கொடுத்து என்னால ஹெல்ப் பண்ண முடியல, என்னோட ஒரு புத்திசாலித்தனத்தை உனக்கு நான் கொடுத்து ஹெல்ப் பண்றேன். பொதுவா மீனத்துக்கு யாரும் புத்திசாலித்தனத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை. ஏன்னா அவங்களே அதீத புத்திசாலிகள். இருந்தாலும் ஜென்ம சனியில இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்லக்கிஷ்னஸ் அப்படின்றது மேலோங்குச்சுதான். பட் பியாண்ட் தட் இந்த காலகட்டத்துல ஜென்ம சனியும் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. ஆனா அவரோட வக்ர பார்வை கண்ணியில இருக்கிறதுனால சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ஓவர் கம் பண்ணிடுவாரு. ஏன்னா குருனோட உச்ச பார்வை சனி மேல இருக்கு. சோ சனி நல்லிஃபை ஆயிடுறாரு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மீனத்துக்கு எக்ஸ்ட்ராடனரி பிளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஆக இந்த அதிசார குரு பயிற்சி எங்களுக்கு என்னங்க பண்ணும் அப்படின்னா நிறைய நல்லது பண்ண காத்திருக்குங்க. ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்ன இந்த அதிசார குரு பயிற்சி பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஒவ்வொரு ராசிக்குமான கோச்சார பலன். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க நீங்க இல்லைங்க எங்களோட சுய சாதகத்துல இந்த அதிசார குரு பயிற்சி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், எங்க ஜாதகத்தை இது வரைக்கும் நாங்க முழுசும் ப்ரெடிக்ட் பண்ணதே இல்லைங்க, அனலைஸ் பண்ணதே இல்லை, நான் அனலைஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், இந்த காலகட்டத்துல பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன். அப்ப நாங்க எங்களோட சுய ஜாதகத்துல இப்ப நான் வேலை மாத்தணும்னு நினைக்கிறேன், வேலை மாத்தலாமா வேண்டாமா, திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ணலாமா வேண்டாமா, நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், வீடு கட்டலாமா வேண்டாமா, இப்படி கடன் வாங்கலாம்னு நினைக்கிறேன், கடன் வாங்கலாமா வேண்டாமா, ஒரு ட்ரேடிங்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இப்படி பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன், செய்யலாமா வேணாமான்ற ஒரு குழப்பத்துல இருக்கேன் அப்படின்னாலும் உங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருக்க மாட்டாங்க, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. போய் டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.